ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தியோட, இட்லியோட, தோசையோடலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடையுமே சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கசகசா எல்லாமே சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது ஓரளவுக்கு நல்லா குக்காகி வரட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் மூணையுமே நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்குறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலைலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்குறேன். இப்போ ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ்லாம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிக்கன் பீஸே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும். சிக்கனும் ஓரளவுக்கு வெந்த மாதிரி வரும். நமக்கு அந்த சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சிக்கன் வெந்து வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவி நல்லாயிருக்கும். தேங்காய் கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக முந்திரி, பெருஞ்சீரகம், கசகசா எல்லாமே வச்சு நான் அரைச்சிருந்தேன். இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் குழம்பாவே இதை வைக்கிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பாவே ரெடி ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வரும்போது உங்கள்கிட்ட கருவேப்பிலை, மல்லி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மூடி போட்டு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு. சூப்பராகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்தோடையும் செம சூப்பராக இருக்கும். நல்லா வந்து சப்பாத்தியோட, அதுக்கப்புறம் இடியப்பத்தோட, இட்லி தோசையோட எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டெம்ப்டாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக தோணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸும் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.